ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு மினி டின்னர் vlog. ஸோ லவ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசால் தோசை செய்யலாம் டின்னருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் இங்கே அந்த மசால் தோசைக்கு அந்த சட்னி செய்வாங்க இல்லையா, ரெட் சட்னி. ஸோ அதுக்கோசரம் நான் இங்கே இந்த காஷ்மீரி சில்லி அதை ஃபஸ்ட்டே ஊற வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கல் உப்பு, அதுக்கப்புறமா பூண்டு வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஜாரில் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அம்மி இருந்தது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதே இருந்ததா, சரி ஓகே அம்மியிலே அரைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மியில் அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரெட் பேஸ்ட்டு அதுக்குள்ளே சைட் பை நான் உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பல்லியாக செஞ்சுக்கலாம் நம்ம மசாலா தோசை ஸ்டஃபிங்கு. ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா உளுத்தப்பருப்பு, கடலப்பருப்பு, ஆனியனு, கருவேப்பிலை, டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி, நம்மளுக்கு கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது மசாலா தோசைக்குள்ளே வைக்கிறதுனால. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ தோசை நல்லா பெருசாக இல்லாமல் சின்னதும் இல்லாத நல்லா ஒரு பெரிய தோசையாக ஊற்றி அதுக்குள்ளே அந்த அரைச்சி வச்ச சட்னி, அந்த சட்னியை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் சட்னி. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டஃபிங் அந்த உருளைக்கிழங்கு பல்லியாக வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மட்டும் வெயிட் பண்ணணும் கீழே, அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு கெட்டி சட்னி, தேங்காய் கெட்டி சட்னி தான் அரைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் காத்தால மம்மி இட்லிக்கு சாம்பார் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஸோ அதுவும் இருந்தது. ஸோ அது கூட வச்சு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.